ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த குழந்தை பாக்கியத்திற்காக ஒரு 7 நாட்கள் ஜெபத்தினுடைய இந்த முதல் நாள் இந்த நிகழ்ச்சியிலே திருச்சபையிலையும் இன்னும் ஆன்லைன்லையும் கலந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். பொதுவாக நான் கடந்த நாட்களிலே இந்த குழந்தை பாக்கியத்தினுடைய காரியத்திற்காக ஒரு பெரிய ரிசர்ச் மாதிரி, சரி இதை குறித்து உலகம் என்ன சொல்லுது, மனிதர்கள் என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்றத குறித்து நான் நிறைய தேடினேன். ஒரு சின்ன தேடல், ஆண்டவருடைய வார்த்தையை வசனத்தை ஆண்டவர் இதை குறித்து என்ன சொல்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இந்த உலகம் இதை குறித்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நான் தேடும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒன்று என் கண்ணுக்கு தெரிந்தது. என்ன அப்படின்னா, இந்த குழந்தை பாக்கியத்தை குறித்து 99% 99% 99% உலகத்தார்கள் தான் இதை பற்றி பேசியிருக்காங்க. அப்படின்னா ஆண்டவரை அறியாத, ஆண்டவரை பற்றி தெரியாத, இந்த ராசி பலன்களை நம்புகிற, அப்புறம் அந்த ஜாதி நம்புகிற, அப்படி உலகத்திலே இருக்கிற காரியத்தை இல்லைன்றால் நம்ம அந்த மாற்று கருத்தாய் யோசிக்கிற அந்த நபர்கள் தான் அதிகமாக இந்த குழந்தை பாக்கியத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நான் இதில் 2 விஷயத்தை கற்றுக்கொண்டேன். ஒன்று இது ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்லுகிறதற்கு தேவை இல்லை என்றும் கொஞ்சம் இருந்திருக்கலாம். அப்படின்னா நமக்கு ஆண்டவரை அறிந்த, ஆண்டவரோட வாழ்கிற நிறைய பேருக்கு ஆண்டவர் அந்த பாக்கியத்தை கொடுத்ததுனால ஒருவேளை அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் வந்திருக்காது அப்படின்னும் நான் யோசித்தேன். ஒருவேளை உலகத்திலே இருக்கிற ஆண்டவரை அறியாத நிறைய பேருடைய வாழ்க்கையில் இது ஒருவேளை தடைபட்டிருக்கலாம், அதனால இது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். இன்னொன்று இதை இல்லை, இத்தனை 1000 பேர் உலகத்திலே இருக்கிற மனிதர்கள் இந்த குழந்தை பாக்கியத்தை குறித்து பேசும்போது ஏன் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை பேசலை? இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இதை செய்யணும், நம்ம இது ஒரு ஊழியமாக நம்ம பண்ணணும், இது ஆண்டவர் வேதத்தில் இதுக்கு ஏன் காரணம், எதனால இப்படி இருக்குது, நம்ம இதை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்றதை குறித்து பேசணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் என்னுடைய இருதயத்துக்குள்ளே ஆண்டவர் வைத்தார். ஆனால் நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக அது ஆண்டவருடைய ஒரு பெரிய நடத்துதல் என்று நான் நம்புகிறேன். அப்போது இன்றைக்கு தான் இந்த ப்ரேயரை நம்ம ஆரம்பிக்கிறோம். நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. ஆனால் எதேர்ச்சியாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே இந்த குழந்தை பிரதிஷ்டைக்காக முன்னாடியெல்லாம் பெருசாக யாரும் கேட்கல. பொதுவாக ஒரு மாதத்திற்கு இல்லை 2 மாதத்திற்கு ஒரு டைம் தான் இந்த குழந்தை பிரதிஷ்டை நடக்கும். ஆனால் திடீர்னு ஒரு 2 குடும்பங்கள் ஃபோன் பண்ணி, எங்கள் 2 பேருமே இந்த குழந்தைய இந்த வாரம் எங்கள் ஆலயத்தில் பிரதிஷ்டை பண்ண முடியுமா? அப்போ ஒருத்தவங்க வெளியூரில் இருந்தாங்க, அவங்க எனக்கு இட நாளில் பிரதிஷ்டை பண்ணால் கூட பரவாயில்லன்னு சொன்னவங்க, இல்லை 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 சண்டையே கொஞ்சம் எங்களுக்கு பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் என்ன நம்பினேன் அப்படின்னா, அதை ஒரு அடையாளமாக எடுத்தேன். ஸோ ஆண்டவர் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் அந்த அற்புதத்தை செய்ய போகிறாரு, அதற்கு அடையாளமாகத்தான் இந்த குழந்தை பிரதிஷ்டை நடந்திருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். எனக்கு ஒரு பெரிய விசுவாசம் இருக்கிறது, இந்த ஜெபத்தில் யாரெல்லாம் நீங்கள் கலந்து கொள்ளுகிறீர்களோ உங்கள் துக்கங்களை எல்லாம் கர்த்தர் மறக்க பண்ணுகிற நாள் சீக்கிரமாக வரும். ஆமென். இந்த முதல் நாள், இந்த ஃபர்ஸ்ட் டே, இந்த 7 நாட்களும் நீங்கள் தவறாமல் கலந்து கொள்ளணும். ஸோ ஒரு மணி நேரம் உங்களோட பேசி நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த 7 நாட்களும் முடிந்தால் சரீரத்தில் பலன் இருந்தால் நீங்கள் முழுவதுமாக ஃபாஸ்டிங் போட முடிஞ்சால் போடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. உபவாசம் இருந்து ஜெபிப்பது ரொம்ப ஆசீர்வாதம். இல்லை உங்களுடைய சரீரத்தில் பலம் குறைவாக இருக்குது, ஒரு நேரம் தான் என்னால் உபவாசிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க குறைந்தது ஒரு 2.5 மணி நேரமாவது கொஞ்சம் ஜெபத்தில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே சொல்கிற வார்த்தையை அப்படியே கேட்டு அதை விசுவாசித்து அதை அறிக்கை செய்து இந்த 7 நாட்களும் நீங்கள் ரொம்ப பிரயாசம் எடுக்க வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன்.
நான் வந்து சும்மா ஒரு மணி நேரம் சில விஷயங்களை உங்களோட சொல்லி உங்களை ஜெபத்தில் மோட்டிவேட் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 7 நாட்களும் வேற எதற்கும் பெரியதாய் முக்கியத்துவம் கொடுக்காம, உலகத்தில் இருக்கிற ஒரு டாக்டர் உங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி குழந்தை பாக்கியத்திற்காக 16 நாள் இப்படிப்பட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், 90 நாள் இப்படிப்பட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருமே வந்து அதை கேட்குறோம், அதை ஃபாலோ பண்ணுறோம். டேப்லெட் சாப்பிட்டீங்களா, இந்த காரியத்தெல்லாம் பண்ணீங்களா அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்போ நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவருக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். வேதம் சொல்லுகிறது, என்னை கனப்படுத்துகிறவனை நானும் கனப்படுத்துவேன். அப்ப இந்த 7 நாட்கள் வந்து வெறும் பாஸ்டர் உங்களுக்காக ஜெபம் பண்ணா போதாது, பாஸ்டர்மா உங்களுக்காக ஜெபம் பண்ணா போதாது, அந்த ஜெப டீம் உங்களுக்காக ஜெபம் பண்ணா போதாது. நீங்க அதற்காக ஜெபித்து, இதுவரைக்கும் நீங்க எத்தனையோ நாட்கள் ஜெபித்திருப்பீர்கள். ஆனா இந்த 7 நாட்களும் உங்களுக்கு ஒரு பெரிய ஜெப சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குது. அப்போ உங்களுக்காக நிறைய பேர் ஸ்தோத்திரம் பண்றாங்க. அப்ப அதோடு சேர்ந்து நீங்க ஜெபிக்கும் போது கண்டிப்பாக அந்த ஜெபம் கர்த்தர் சமூகத்திலே ஏறெடுக்கப்படும். ஆண்டவர் ஒரு பெரிய பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆமென் சொல்லுங்கள். ஸோ உங்களுடைய பெயர்களை, இன்னும் கணவன் மனைவியினுடைய பெயர்களை எழுதி கொடுக்காதவங்க நீங்கள் எழுதி இங்கே இருக்கிற அந்த ஜெப குறிப்பு பெட்டியில் நீங்கள் போடுங்க. ஆன்லைனில் வாட்ச் பண்ணுறவங்க உங்களுக்கு அதற்கென்று ஒரு நம்பர் கொடுத்துருக்குது. அந்த நம்பரில் மட்டும் ஃபோன் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ நீங்கள் தெரியப்படுத்துங்கள். ஒரு ஜெப டீமே உங்களுக்காக ஜெபிக்கிறதற்காக ஆயத்தமாக இருக்கிறோம். நானும் அப்படித்தான் அந்த மொபைலில் இருக்கிற அந்த கான்டாக்ட்ஸ் எல்லாம் பார்த்து நானும் உங்களுக்காக டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் ஸ்தோத்திரம் பண்றேன். அதனால ஆண்டவர் நிச்சயம் அந்த அற்புதத்தை நமக்கு செய்வார். ஆமென் சொல்லுங்கள். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே, முதல் நாள், நான் கர்த்தருடைய சமூகத்திலே நான் ஜெபத்தோடு இந்த வார்த்தைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது, ஆண்டவரே நீர் என்ன சொல்லுகிறீர், இந்த குழந்தை பாக்கியத்தை குறித்து உம்முடைய பதில் என்ன அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் வந்து என்னுடைய இருதயத்திலே ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்தினார். 127ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை நம்ம வந்து வாசிக்க போகிறோம். 127வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 127ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா? 127வது சங்கீதத்திலே 4வது, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அப்போ வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஒரு பிள்ளை செல்வம் என்கிறது, ஒரு பிள்ளை என்கிறது அது கர்த்தரால் உண்டாகிற சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய பலன். அப்படின்னா உங்களுடைய திருமணத்திற்கு நிறைய பேர் வந்திருப்பார்கள், நிறைய பேர் உங்களை ஆசீர்வதித்திருப்பார்கள், நிறைய பேர் உங்களுக்கு நிறைய பரிசுகளை கொடுத்திருப்பார்கள். ஆனால் நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, ஒரு திருமணத்தை, கணவன் மனைவியினுடைய திருமணத்தை அங்கீகரித்து ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு பரிசை கொடுக்கிறாரு. அந்த பரிசு தான் நான் சொல்றேன் இந்த குழந்தை பாக்கியம் அப்படின்னு நான் நம்புறேன். உலகத்தில் இருக்கிற நபர்கள் நிறைய பேருக்கு கல்யாணமான உடனேயே அந்த 1 மாதத்திலேயே அவங்க வந்து கர்ப்பம் தரிக்கிறாங்க, 1 வருஷத்திலேயே சிலருக்கு பிள்ளை பிறக்கிறது, 2 வருஷத்துல பிள்ளை பிறகுது. சீக்கிரமா நிறைய பேருக்கு குழந்தைகள் கிடைக்கிறதுனால அந்த குழந்தைகளுடைய அருமை வந்து நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை. ஆனா 10 வருஷம் 15 வருஷம் அப்படியே எதிர்பார்த்து இருந்து அந்த குழந்தையை கிடைக்கிறவங்களுக்கு தான் வந்து அதனுடைய அருமையே தெரியும்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்கிற ஒரு ஆசீர்வாதம் வந்து இந்த குழந்தை செல்வம் தான். அப்போ அந்த குழந்தை செல்வத்தை ஆண்டவர் சொல்றாரு, இது வேறு எங்குமே இல்லை, வேறு எங்குமே இல்லை. ஒரு தேவனுடைய பிள்ளை ரொம்ப கவனமாய் நீங்கள் கவனிக்கணும். இந்த குழந்தை பாக்கியம் நமக்கு இல்லை அப்படின்னு, குழந்தை பாக்கியம் நமக்கு கிடைக்கலன்னு நம்ம சொல்லும்போது நிறைய பேருக்கு யோசனை வித்தியாசமா போகுது. சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஐயோ
எனக்கு வந்து டாக்டர்கிட்ட நான் செக் பண்ணேன். அப்போ டாக்டர்கிட்ட செக் பண்ணும்போது டாக்டர் எனக்கு ஃபால்ட் இருக்குன்னு சொல்கிறாரு, என் மனைவிக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறாரு, அவங்கள உடம்ப குறைக்க சொல்கிறாரு, இந்த மாதிரி அந்த சரியான அந்த அது கரெக்டாக அது ஃபார்ம் ஆகலை அப்படின்னு சொல்கிறாரு, அப்புறம் அந்த முட்டை அதெல்லாம் குறைவாக இருக்குன்னு சொல்கிறாரு. இப்படி இந்த குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து ஆயிரக்கணக்கான காரணங்களை நிறைய பேர் சொல்கிறாங்க. எனக்கு அது பிரச்சனை, எனக்கு இது பிரச்சனை, நான் இங்கே போய் செக் பண்ணிட்டேன், அங்கே போய் செக் பண்ணிட்டேன். ஆனால் ஒன்றை நீங்கள் ரொம்ப கவனமாய் நீங்கள் கவனிக்கணும். எல்லாமே பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க முடியும்ன்றத நீங்க முதல்ல எல்லாருமே நம்பணும். எனக்கு தகுதி இல்லை பாஸ்டர், என் சரீரம் அந்த அளவுக்கு இல்லை, என் சரீரத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஃபால்ட் இருக்குது அப்படின்னு எல்லாருமே கணிச்சு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒருவேளை இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேரை அப்படியே வெறுமனையாக அனுப்பியிருக்கலாம். அவ்வளோதான், இனி ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் உண்மையில் நீங்கள் நம்புங்க, ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் இது இருந்தாதான் நான் செய்வேன், இது இல்லைன்னா என்னால் செய்ய முடியாது அப்படின்னெல்லாம் எதுவுமே கிடையாது. அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்று இல்லை. ஆமென். நான் வந்து ஒரு நாட்களில் வந்து ஒரு ஃபேமிலி வந்து ஒரு குழந்தையை பிரதிஷ்டை பண்ணணும்னு சொன்னாங்க. இரண்டாவது ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. அந்த குழந்தைக்கு வந்து அவங்க வந்து அந்த பேர் வச்சு பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக கொண்டு வந்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க வந்து ஒரு அற்புதமான ஒரு சாட்சி சொன்னார்கள். திருமணமாகி 7 ஆண்டுகள் வந்து அவர்களுக்கு குழந்தையே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கெல்லாமோ அவர்கள் போனாங்க. அப்போது அவங்க சின்ன வயசில் அவங்க ஸ்கூல் படிக்கும்போது அவங்க அந்த கொக்கோ அப்படின்னு ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க பாருங்களேன். ஃபஸ்ட்டு முன்னாடி ஒவ்வொருத்தர் வந்து அதுவும் கேர்ள்ஸ் தான் அதிகமாக அந்த விளையாட்டு விளையாடுவாங்க. அப்போ அந்த விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கும் போது சகா படிக்கிற ஒரு மாணவியினால் அந்த ஓடி அந்த புல் அவன் மேலே வந்து விழுந்து அவருடைய வயிற்று பகுதியிலே நிறைய அடிபட்டு அப்புறம் டாக்டர்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லும்போது அந்த குழந்தையை உண்டாக்குகிற ஒரு டியூப் ஒன்று இருக்குது. அப்போ அந்த டியூப்பில் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகி அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணுன்ற ஒரு சூழ்நிலை வந்துருச்சாமா. வேற வழியே இல்லை, பிள்ளையை இல்லைன்னா காப்பாற்ற முடியாது, அதை எடுத்து தான் ஆகணுன்ற ஒரு மெடிக்கல் அந்த மாதிரி ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. 7 ஆண்டுகள் அந்த பிள்ளைக்கு குழந்தை இல்லை. அப்போ டாக்டர் இடத்துல போய் செக் பண்ணும்போது டாக்டர்கள் சொன்னாங்களாமா, இந்த மாதிரி உனக்கு சின்ன வயசுல ஆப்ரேஷன் நடந்திருக்குமா, உன் உயிரை காப்பாற்றுறதுக்காக இதை பண்ணியிருக்காங்க, பட் உனக்கு வந்து அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, உன் மனதை தளர விடாத, நீ வேற ஏதாவது ஒன்று பண்ணு, நீ சந்தோஷமா வாழு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க. ஆனால் இந்த சிஸ்டர் வந்து இல்லை, என் ஆண்டவர் பெரியவர், என் ஆண்டவரால் செய்ய முடியும்னு சொல்லி அவருடைய கணவனார் வீட்டை விட்டு வேலைக்கு போகும்போது வேலைக்கு போன உடனே சாப்பிடாம போய் அவருடைய ரூமை சாத்திட்டு காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் முழங்கால் படிட்டு அழுவார்களாமா. வேதத்திலே குழந்தைகளை குறித்து ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தத்தை சொல்லி 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 சொல்லி, ஆண்டவரே முடியும், ஆண்டவரே உங்களால முடியும், அந்த டியூப் இல்லாட்டி என்ன ஆண்டவரே, எது இல்லாட்டி என்ன ஆண்டவரே, அப்படியே கண்ணீர் விட்டு அழுது. ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், ஆண்டவர் நினைச்சார், முதல் ஒரு குழந்தையை கொடுத்தார். முதல் ஒரு குழந்தையை கொடுத்தது மட்டுமல்ல, இரண்டாவதும் ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுத்தார். அப்போ அந்த குழந்தைக்கு அவங்க பேர் வைக்கும்போது மெராக்லின் அப்படின்ற பேரை வச்சாங்க. அப்போதான் வந்து அந்த பேர் அவங்கள்ட்ட கேட்டேன், வேற இந்த பேரை ஏதாவது சூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது காரணமானு கேட்கும்போது தான் அவங்க இந்த மிகப்பெரிய சாட்சி அவங்க சொன்னாங்க. அப்போது ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் மனசில் 1000 காரணங்களை சொல்லி வந்திருக்கலாம். உங்கள் முன்னோர்கள் வந்து 1000 காரணங்களை உங்களுக்கு சொல்லி இருக்கலாம். உங்களை பார்த்த மருத்துவர்கள் வந்து 1000 காரணங்களை உங்களுக்கு சொல்லி இருக்கலாம். உங்கள் சரீரம் வந்து 1000 காரணங்களை உங்களுக்கு சொல்லி இருக்கலாம். ஆனால் நான் நம்புறேன், ஆண்டவர் நினைச்சாருன்னா உங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் தருவார். எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அற்புதம் செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். இதை ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ஆணித்தரமா நம்பணும் நீங்க. அப்போ இதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா பாஸ்டர், பைபிள்ல ஏதாவது ஆதாரம் சொல்லி இருக்கான்னா கண்டிப்பா ஆதாரம் சொல்லி இருக்குது. என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா, நீங்க அந்த வசனத்தை வாசிங்க, நீங்க வாசிக்கணும் அப்படின்னு நான் நம்புறேன்.
நீங்கள் வேதத்தை திறந்து நம்ம அந்த வசனத்தை வாசிக்கலாம். ரோமரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? ரோமரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம 19வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? 19வது வசனம், 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் விசுவாசத்தினாலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நன்றாய் கவனிங்கள், எல்லாரும் கவனமா கவனிங்க. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். ஹலோ, கவனமா கவனிங்க. நம்ம நிறைய நேரத்தில் குழந்தை பாக்கியம் எனக்கு ஏன் கிடைக்காது அப்படின்ற நமக்கு அவிசுவாசம் ஏன் வருது அப்படின்னு சொன்னா, நம்ம நிறைய பேர் நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய வயதையும் இல்லை நமக்கு இருக்கிற அந்த காம்ப்ளிமெண்ட், நமக்கு இருக்கிற பிரச்சனையும் பார்த்து தான் நம்ம நிறைய நேரத்தில் எனக்கு கிடைக்காதோ அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம். ஆனா இங்க வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுது, அவன் 100 வயதுள்ளவனாய் இருந்தான். அவனுக்கு குழந்தை பாக்கியத்தை ஒரு தன்னுடைய மனைவிக்கு இல்லைன்னா ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதற்கு அவனுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா பலனும் குறைஞ்சிருச்சு. அடுத்து சொல்லப்படுகிறது, சாராளுடைய கர்ப்பம் என்ன பண்ணிச்சாமா? செத்து போயிருச்சாமா. டாக்டர்ஸ் சொல்லும்போது சொல்றாங்க, ஒரு பெண்ணுக்கு நம்ம பொதுவாக இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்கள் நம்முடைய சரீரம் ஒவ்வொன்றா வீக் ஆகும். நம்முடைய உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொரு வயசுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வீக்காகி கடைசியில் 90, 95, 80 அப்படி நம்ம மறிக்கிறோம். ஆனால் ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையில் எப்போ ஃபஸ்ட்டு அவங்க சரீரத்தில் எது அவங்கள மரணம் அடையும், எது செத்து போகும் அப்படின்னா கர்ப்பந்தான். அதான் பெண்களுடைய வழிபாடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட வயசுக்கு மேலே அவர்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. அது வரைக்கும் தான் அந்த பிரச்சனை, அது வரைக்கும் அதோட அவங்களுக்கு அந்த வழிபாடுகள் ஸ்டாப் ஆகும்போது தான் அவங்க ரொம்ப கவனமாக இருப்பாங்க. நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. அப்போது ஃபஸ்ட்டு ஒரு சகோதரியினுடைய சரீரத்தில் கெட்டு போகிறது இல்லைன்னா ஃபஸ்ட்டு அடைக்கப்படுவது அந்த கர்ப்பம் தான். இங்கே வேதம் சொல்லுகிறது, சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிருச்சு, ஆபிரகாம் வயது சென்று முதியவரானார். இப்போ உலக ரீதியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 பேருக்கும் குழந்தை பாக்கியத்தை பெற்றெடுக்கிறதுக்கு அவங்களுடைய சரீரம் ஒர்த்தானது சொல்லுங்க, ஒர்த்தானது இல்லை. 2 பேருக்குமே பிரச்சனை. அதுவும் உங்களுக்கும் எனக்கும் நமக்கு டாக்டர்கள் சொல்ற அந்த வார்த்தை ட்ரை பண்ணலான்னு வாங்க. ஆனா இவங்களுக்கு அந்த வார்த்தையை என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. உங்களுக்கு போய் என்ன ட்ரை பண்ண முடியும்? ட்ரை பண்ணவே முடியாதுங்க. ஃபினிஷ்டுங்க, முடிஞ்சிச்சுங்க, இனி வராதிங்க, காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ அப்போ 2 பேருக்குமே பலவீனம், 2 பேருக்குமே நடக்காதுன்ற முடிவு பண்ணியாச்சு. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் என்ன பண்ணானாமா, ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை விசுவாசித்தான். அப்போ இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த ஜெபத்துல இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க யாராவது ஒரு நெகட்டிவோட இந்த இடத்துல வந்திருக்கலாம்.
எனக்கு இந்த பலவீனம் போச்சுன்னா நல்லா இருக்கும், இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அவ்வளோதான். என் சரீரத்தில் என் கணவனாருடைய சரீரம் வீக்கு, என் மனைவியினுடைய சரீரம் வீக்கு. நிறைய பேர் இதை வச்சே குடும்பத்தில் நிறைய சண்டைகள் கூட உண்டாகும். அவ்வளோதான், அவருக்கு இது பிரச்சனை, இவங்களுக்கு இது பிரச்சனை அப்படின்னு மாறி 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 கூட பிரச்சனையாகும். ஆனால் ஒன்று நீங்கள் ரொம்ப ஆணித்தரமாய் நீங்கள் விசுவாசிங்கள், உங்களுடைய சரீரத்தில் எவ்வளவு பெரிய பலவீனம் இருந்தால், உங்கள் வயது ஒருவேளை அதிகமானதாய் போனாலும், எல்லாரும் இனி நடக்காதுன்னு சொன்னாலும், ஆண்டவர் உங்களை நினைச்சிட்டாருன்னா கண்டிப்பாய் குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமேன் சொல்லுங்க. அப்போ நீங்க என்ன இன்னைக்கு ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே நீர் எனக்கு தர வேண்டும் என்று நினைத்தீரையானால், என் சரீர பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை உமக்கு சொல்லுங்க, ஒரு பெரிய பிரச்சனை இல்லை ஆண்டவரே, என் சரீரத்தை படைச்சவர் நீர். அதனால ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தில் அப்படிப்பட்ட ஒரு பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அதற்கு தகுந்தது மாதிரி உங்க சரீரத்தை கர்த்தர் பக்குவப்படுத்துவாராக. அப்போ எல்லாரும் ஆணித்தரமா ஜெபிக்கணும், ஆண்டவரே அது நான் எல்லாத்தையும் கேன்சல் பண்றேன், எல்லாரும் சொன்ன வார்த்தைகளை கேன்சல் பண்றேன், உங்களால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அந்த ரிசல்ட்டை நீங்க தூக்கி ஓரமா வச்சிருங்க, அந்த வார்த்தையை தூக்கி ஓரமா வச்சிருங்க. என் கர்த்தர் நினைத்தால் அதை செய்து முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். நான் இந்த சாட்சியை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். என் வாழ்க்கையில் மறக்க முடியாத சாட்சி அது. அதான் சேவூரில் ஒரு சர்ச்சுக்காக நான் அந்த ஏரியா போகும்போது ஒரு திருச்சபைக்கு போகிறேன். அப்போது ஒரு குட்டி பையன் ஓடிட்டே இருக்கிறான். அந்த பாஸ்டர் கொஞ்சம் வயதான ஒரு 50 வயதுக்குள்ள, ஒரு 45 வயது 50 வயதுக்குள்ள ஒரு பாஸ்டர். அப்போ அந்த பாஸ்டர் அவனுக்கு பின்னாடி ஓடுறாரு. ஓடும்போது சொல்றாரு, இவன் பலத்துக்கு என்னால ஓடவே முடியல பாருங்க, இந்த வயசுல எனக்கு ஒரு குழந்தை பாருங்க அப்படின்ற வார்த்தையை சொல்றாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ இந்த வயசுல அவன் பின்னாடி என் கூட ஓடவே முடியல, எப்படி பாஸ்டர் அப்படின்னு சொல்லி உட்காரும்போது அவர் ஒரு சாட்சியை சொன்னார். அவங்க கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறாங்க. அப்போது அவங்க அந்த ஊழியத்தை செஞ்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டு 8 ஆண்டுகள் தாண்டினது. குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபம் பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல. அதனால அவங்க அதை ஒரு பெருசாக கவலையாக எடுத்துக்கல. சரி ஓகே, ஆண்டவர் என்னமோ நமக்கு தர வேண்டாம்னு நினைச்சாரு போல, கர்த்தர் எதை செஞ்சாலும் நன்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபம் பண்ணுறதை விட்டுட்டாங்க. ஆனால் அந்த சேவூர் பக்கத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கிராமமான இடம் பாருங்களேன். அங்கே இருக்கிற வயசான பாட்டிமாருங்க டெய்லி சர்ச்சுக்கு ஜெபம் பண்ணுற பழக்கம் இருக்குமாமா. இவங்க ஜெபம் பண்ணுறதை நிறுத்தினாலும் இந்த பாட்டிமாரு ஜெபம் பண்ணுறதை நிறுத்தவே இல்லையாமா. டெய்லி ஆலயத்துக்கு ஆண்டவரே எங்கள் பாஸ்டருக்கு ஒரு குழந்தை வேணும், எங்கள் பாஸ்டர் அம்மாவுக்கு ஒரு குழந்தை கொடுத்துருங்க ஆண்டவரே அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுவாங்களாமா. சில நேரத்தில் பாஸ்டர் அம்மா அந்த பக்கத்தில் போகும்போது இன்னும் இந்த பாட்டிங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன ஆண்டவரே இவங்க கிடைக்காதுன்னு நினச்சி அதுக்கப்புறம் அவங்க அக்காவுடைய பிள்ளையை எடுத்து அந்த பிள்ளையை நான் வளர்த்துறேன்னு சொல்லி அந்த பிள்ளையை வளர்த்து அந்த பிள்ளையை படிக்க வச்சுட்டு இருக்காங்க. நாட்கள் அவங்க அதை நினைக்கவும் இல்லை, அதை குறித்து கவலைப்படவும் இல்லை. இது நடந்த சம்பவம் நினைங்க. அப்போது ஒரு திடீர்னு அவங்களுக்கு பயங்கரமான வயிற்று வலி. அப்போ அந்த வயிற்று வலிக்கு இதெல்லாம் நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணுவாங்கல்ல. ஸோ நமக்கு சூடாயிடுச்சு போலன்னு நினச்சி அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. அதில் அவங்களுக்கு சரியாகலை. அதுக்கப்புறம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி அவங்க படுத்து வீட்டில் வேலை செய்கிற அந்த பாப்பாவை அவங்க முதுகு மேலே நடக்க சொன்னாங்களாம், உடம்பு மேலே. அப்பவும் நடந்தாங்க, அப்பவும் சரியாகலையாமா. அப்புறம் கடைக்கு போய் எனக்கு வயிற்று வலியாக இருக்குன்னு மாத்திரையை வாங்கி போட்டு மாத்திரையை சாப்பிட்டாங்க, அப்பவும் சரியாகலையாமா. அதுக்கப்புறம் சரி இனி நம்ம பார்த்துட்டு இருக்கான ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு டாக்டரை போய் பார்த்துருக்காங்க. டாக்டர் உங்களுக்கு அவ்வளோ பெயினாக இருக்குன்னா நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்தா உள்ள குழந்தை இருந்திருக்காங்க. அவர் ரொம்ப சந்தோஷமா அவங்கள கையை கொடுத்து, ஐயோ உங்களுக்கு வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்குது அப்படின்னு இவங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சாமா. அவங்களுக்கு அந்த குழந்தை பிறக்கும் போது கிட்டத்தட்ட 47 அந்த மாதிரி 47 வயது அந்த அம்மாவுக்கு, பாஸ்டர் அம்மாவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப லேட்டா. அப்போ நான் நம்புறேன் அவங்களே மறந்துட்டாங்க, அவங்களே இனி நடக்காதுன்னு நினைச்சிட்டாங்க. ஆனா அந்த வயதான அம்மாங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க முடியுமானால் இந்த ஜெபத்தில் இருக்கிற நமக்கு ஏன் கர்த்தரால செய்ய முடியாது?
ஏன் கர்த்தரால செய்ய முடியாது? சத்தமா ஆமேன் சொல்லுங்க. நமக்கு ஆண்டவரால செய்ய முடியுமா? அதனால இன்றைக்கு உங்களிடத்திலே இருக்கிற அவ்விசுவாசத்தை எடுத்து போடுங்க, அவ்விசுவாசத்தை தூக்கி போடுங்க. ஆண்டவர் நினைச்சாருன்னா என் உடம்புல எந்த பலவீனம் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆமேன் சொல்லுங்கள். நம்முடைய ஆண்டவரை விட பெரியவர் ஒருவரும் இல்லை. அவரை விட பெரியவர் யார் இருக்கிறார்? அவர் அனைத்தையும் செய்ய முடியும். அவர் ஆற்றல் மிக்க தெய்வம் அவர். ஆமேன் சொல்லுவோம். அப்ப இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே நம்ம எல்லாரும் என்ன சொல்லணும்னா, ஆண்டவரே உங்களால எனக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிறதற்கு முடியும் என்று நான் நம்புகிறேன் ஆண்டவரே. ஆமேன் சொல்லுங்கள். நான் என்ன எதிர்மறையான வார்த்தையை சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும், எல்லாத்தையும் இன்னைக்கு நான் மறக்கிறேன் ஆண்டவரே, எல்லாத்தையும் இன்னைக்கு தூக்கி போடுறேன் ஆண்டவரே. நான் உங்களை விசுவாசிக்கிறேன், நான் உங்களை நம்புறேன். எனக்கு நீர் கொடுப்பீர், எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நீர் என்னை கைவிடவே மாட்டீர். கையை எல்லாரும் அப்படியே உயர்த்தி சத்தமாய் சொல்லுவோம், ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன் என்று சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன். முழு பலத்தோடு சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஒரு பெரிய பொருட்டு அல்ல. ஹல்லேலூயா. நீங்க நினைச்சீங்கன்னா ஆண்டவரே எதுவுமே தடை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. எந்த காரணமும் இல்லை. ஆமேன். உமக்கு எனக்கு அற்புதம் செய்வது உமக்கு லேசான காரியம். எனக்கு அற்புதம் செய்வது உங்களுக்கு லேசான காரியம். என் தேவனுக்கு லேசான காரியம். ஆமேன் சொல்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் டே நீங்க இந்த முதல் நாளில் நீங்க இன்னைக்கு அடுத்த நாள் திரும்ப அந்த ஜெபத்திற்கு வர்றதுக்குள்ள நீங்க ஆண்டவரிடத்துல ஜெபிக்கணும். எப்படி நீங்க ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பது உமக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லப்பா, இல்லப்பா, எல்லா ரிசல்ட்டையும் நான் தூக்கி போடுறேன்ப்பா, நீர் பெரியவர், நான் உங்களை நம்புறேன், நான் உங்களை விசுவாசிக்கிறேன், உங்களால எதையும் செய்ய முடியும். ஆமேன் சொல்லுங்கள். எதையும் செய்ய முடியும். உங்களால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு ஆண்டவரிடத்துல கேட்கணும். அப்போ நீங்க ஒரு நாள் முழுக்க இதுக்காக நீங்க ஜெபிக்கணும். ரெண்டாவது இன்னொரு வசனத்தையும் கூட ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். நீங்கள் யாத்திராகமும் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகமும் 1ஆம் அதிகாரத்திலே 19வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யாத்திராகமும் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். 19வது வசனம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். 17 இருந்து கூட வாசிக்கலாம். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படியெல்லாம் செய்யாமல் ஆண் பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றினார்கள். அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை போல் அல்ல, அவர்கள் நல்ல பலம் உள்ளவர்கள். மருத்துவச்சிகள் அவ்விடத்திற்கு போகும் முன்னே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியாய் பலத்து போனார்கள். ஆமேன் சொல்லுங்க. இப்போ நன்றாய் கவனிங்க. ரெண்டாவது இந்த இடத்துல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அங்க இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அந்த பார்வோனுடைய ராஜா விரோதியா இருக்கிறார். அந்த தேசத்தில் இருக்கிற மருத்துவச்சிகளை பார்த்து சொல்றாரு, இந்த மாதிரி ஒன்று பண்ணுங்க, யாரையாவது நீங்க போய் அந்த குழந்தைக்கு பேறு காலத்தில் அந்த குழந்தையினுக்கு பிரசவம் அந்த சிஸ்டருக்கு பார்க்கும்போது பெண் பிள்ளையா இருந்தா உயிரோட வச்சிருங்க, ஆண் பிள்ளையா இருந்தா நீங்க கருவில் இருந்து அது வெளியே வரும்போதே கொன்னு போட்டுருங்க அப்படின்னு ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார். அந்த கட்டளை ராஜாவினிடத்திலிருந்து வருகிறது. ஆனா இப்போ நிறைய ஆண் பிள்ளைகள் உயிரோடு இருக்கிறாங்க. உடனே அந்த ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வருது. நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்ல, அந்த குழந்தைகளை எல்லாம் உயிரோட வைக்க கூடாதுன்னு சொன்னேன், நீங்க என்ன இப்படி நடத்திருக்க, என்ன ஆச்சு? உடனே அந்த மருத்துவச்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை போல அல்ல, அவர்கள் மிகவும் பலனுள்ளவர்கள். நாங்க அவங்களிடத்துல பிரசவம் பார்க்கறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தை என்ன பண்ணிருது,
நாங்கள் வயிற்றுலையே கொல்லலான்னு தான் நினைச்சோம், நாங்கள் வயிற்றுலையே அழிக்கலான்னு தான் நினைச்சோம். ஆனால் நாங்கள் போறதுக்குள்ள அந்த குழந்தை பெத்தெடுத்துடுறாங்க, எங்களால் முடியல அப்படின்றாங்க. கவனிங்க, நீங்க எபிரேய ஸ்திரீகள் அவங்க இருந்த அந்த சூழ்நிலை ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை. என்ன அப்படின்னா, தன்னுடைய கணவனாருக்கு சரியான சம்பளம் இல்லை, தன்னுடைய கணவனாருக்கு சாப்பாட்டுக்காக ரொம்ப தூரம் அலையணும், அவர் போய் அலைஞ்சி எடுத்துட்டு வரணும். எல்லாரும் அடிமைத்தனத்தில் இருக்காங்க. பார்வோன் எல்லாரிடத்துலையும் வேலை வாங்குகிறான். தன்னுடைய வீட்டை விட்டுட்டாங்க, சொத்தை விட்டுட்டாங்க, எல்லாமே இழந்து மனசு அளவில் அவங்க ரொம்ப பலவீனமாக இருக்காங்க. உடல் அளவிலையும் அவங்களுக்கு பலவீனம், மனசளவிலையும் பலவீனம். அவங்களுக்கு நல்ல சாப்பாடு இல்லை, நல்ல ஊட்டச்சத்து இல்லை. அப்போ அந்த குழந்தை பிறக்கிறதற்கு அந்த சரீரத்தில் எந்த பலனுமே இல்லை. ஆனா மருத்துவச்சிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எபிரேய ஸ்திரீகளை விட எகிப்திய ஸ்திரீகளை விட எபிரேய ஸ்திரீகள் மிகவும் பலம் உள்ளவர்கள். அதனால நாங்க போறதுக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அப்போ நான் ரெண்டாவது நான் என்ன நம்புறேன்னா, நம்பர் 1, முதலாவதாக உங்களுடைய சரீரத்துல பலனே இல்லைன்னாலும் என் ஆண்டவரால உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறதுக்கு, சத்தமா சொல்லுங்க, நம்புறீங்களா, விசுவாசிக்கிறீங்களா? உங்க 2 பேருடைய சரீரத்திலையும் ஆயிரக்கணக்கான ஃபால்ட் இருக்கலாம், ரொம்ப பெரிய ஃபால்ட் இருக்கலாம், அவ்வளவுதான், ரிசல்ட்டே கொடுக்கலாம். ஆனா என் ஆண்டவர் நினைத்தால் அதை செய்வார். ஆமேன் சொல்லுங்க. நம்பர் 2, இரண்டாவதாக உங்களுடைய குழந்தை பாக்கியத்தை எகிப்தை யாருக்கு நம்ம ஒப்பிடுவோம்னா, சத்துருவுக்கு, சாத்தானுக்கு ஒப்பிடுவோம், பிசாசுக்கு ஒப்பிடுவோம். அந்த பிசாசை போல இருக்கிற மனிதன் உங்களுக்கு பாக்கியம் கிடைக்க கூடாதுன்னு தடை பண்ணலாம். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதம் ஆவார்கள், ஆனால் அது அந்த கரு அவர்களுக்கு நிற்காது, அது அழியும். அது எதனால வருது அப்படின்னு சொன்னா, அது சில நேரத்தில் அந்த குடும்பத்தில் இருக்கிற சாப கட்டுகள், அந்த பிசாசனுடைய கிரிகள். இதை குறித்து நான் வருகிற நாட்களில் உங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறேன். இந்த ஏன் அபார்ட் ஆகுது, இதுக்கு என்ன காரணம், இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றதை குறித்து முடிந்தவரை வருகிற நாட்களில் அதற்காக ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஆனா இப்படி நிறைய பேருக்கு அந்த ஆசீர்வாதத்தை யாரு தடுத்து நிறுத்துறது அப்படின்னா, சத்ருவாய சாத்தான் சில நேரத்தில் தடுத்து நிறுத்தலாம், சாபங்கள் தடுத்து நிறுத்தலாம். ஆனா என்னுடைய ஆண்டவர் எதை விட பெரியவர் அப்படின்னா, உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கிற இயேசு பெரியவர். ஆமேன் சொல்லுங்கள். சோ இரண்டாவதாக நீங்க என்ன நம்பணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல என் சரீரத்துல பலன் இல்லைன்னு வந்திருக்கிறீங்களா, என் சரீரத்துல இத்தனை பெரிய பிரச்சனைன்னு இருக்கு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல, ஜெபம் பண்ணுங்க, விசுவாசிங்க, நம்புங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க, கர்த்தருக்கு ஒரு பெரிய பொருட்டு இல்லை. ஆமேன். இரண்டாவதாக, யாராவது ஒருத்தர் உங்களுக்கு உடைய குழந்தை பாக்கியத்தை தடுத்து நிறுத்துறாங்களா, அவங்க தடுக்கணும்னு முயற்சி எடுக்கிறாங்களா, அது யாரா இருக்கலாம், செய்வனையின் மூலமாகவோ மாந்திரிகத்தின் மூலமாகவோ, இல்லை என்றால் பிசாசோ ஒருவேளை தடுத்து நிறுத்தினாலும், ஆண்டவருடைய பிள்ளைங்க இன்னைக்கு இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, எகிப்திய ஸ்திரீகளை விட எபிரேய ஸ்திரீகள் மிகவும் பலம் உள்ளவர்கள், அவங்க தடுத்து நிறுத்தினாலும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். சோ நமக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறத தடுக்கிறதற்கு உலகத்துல இருக்கிற யாருக்கும் உரிமை, சத்தமா சொல்லுங்க எல்லாருமே, இருக்கா? யாருக்குமே உரிமை இல்லை, யாருக்குமே உரிமை இல்லை. எங்க மாமியார் தடை பண்றாங்க, எங்க மாமனார் தடை பண்றாங்க, எங்க அம்மா தடை பண்றாங்க, எங்க அப்பா தடை பண்றாங்க, எங்க கணவனார் தடை பண்றாங்க, எங்க மனைவி தடை பண்றாங்க. 1000 தடைகளை நீங்க சொல்லலாம். இல்லை இல்லை இல்லை, நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு நினைச்சாருன்னா யாரும் தடை செய்ய முடியாது. தடைகளை தகர்த்தெறிகிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். அப்போ இன்னைக்கு இரண்டாவதாக நீங்க என்ன ஜெபிக்கணும்னா, என் குழந்தை பாக்கியத்தை யாரும் என்ன பண்ண முடியாதுன்னா தடுக்க முடியாது. ஆமேன் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் என்ன ஜெபிக்கணும்? எனக்கு பலனே இல்லைன்னாலும், எனக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும், எனக்கு கற்பத்தின் கனியை கர்த்தர் கொடுக்கிறதற்கு முடியும் அப்படின்னு ஜெபிக்கணும். ரெண்டாவது எப்படி ஜெபிக்கணும்னா, எனக்கு யார் தடை செய்தாலும் அந்த தடைகளை முறித்து போடுகிற இயேசு எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்.
ஆமேன் சொல்லுங்க. அப்படியே கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, யாரும் தடை செய்ய முடியாது, சத்துரு தடை செய்ய முடியாது, எந்த மனிதர்களும் தடை செய்ய முடியாது. முழு பலத்தோட சொல்லுங்க, ஹல்லேலூயா. எனக்கு குறித்திருக்கிறதை கண்டிப்பாக அவர் நிறைவேற்றுவார். யார் தடுக்க முடியும்? யாரும் தடுக்க முடியாது. பலன் உள்ளவனாய் இருந்தாலும் பலன் அற்றவனாய் இருந்தாலும் உதவிகள் செய்வது என் இயேசுவுக்கு லேசான காரியம். அவர் எவ்வளவு பெரிய தடைகளையும் உடைப்பார். அவருக்கு லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். ஆமேன் சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, நாங்க அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஜெபிக்க ஜெபிக்க அந்த தடைகள் இயேசுவின் நாமத்தினால உடைவதாக, உடைவதாக. ஆமேன். உடையட்டும். எல்லா தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுது தடையாய் நிற்கிற சகலமும் உடையும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. கூழாங்கல்லாலே கோலியாத் வீழ்ந்தது லேசான காரியம். கூழாங்கல்லாலே கோலியாத் வீழ்ந்தது லேசான காரியம். கச்சாடி நீரதை கனீரசமாக்குவதும் லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். இப்ப சொல்லுங்க, பலனுள்ளவன், பலனுள்ளவன், பலனற்றவன், பலனுள்ளவன், பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான கரங்களை உயர்த்தி, பலனுள்ளவன், பலனற்றவன், பலன். ஓ ஹல்லேலூயா. இயேசப்பா, இந்த ஜெபத்துல கடந்து வாங்க ராஜா. உம்முடைய மகிமையை ஊற்றுங்க ஆண்டவரே. உங்க மகிமையை. பலனுள்ளவன், பலனுள்ளவன், திரும்ப திரும்ப. பலனற்றவன், பலனுள்ளவன், பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். ஆமென். தேவரீர், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட், முதலாவதாக உங்களுக்கு என்ன முக்கியம்னா அந்த ஃபெய்த் தான் முக்கியம். அந்த விசுவாசம் என்கிறது தான் மிக அவசியமான ஒன்று. அந்த விசுவாசம் இல்லாமல் நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த விசுவாசத்தை ஆண்டவர் தான் உங்களுக்குள்ள வர்த்திக்க பண்ணணும். ஒருவேளை பல வருடங்களாக நீங்கள் எதிர்பார்த்து உங்கள் விசுவாசம் அப்படியே உருக்குலைந்து போயிருக்கலாம். இல்லைன்னா நிறைய பேர் பேசின வார்த்தைகளால உங்களுடைய விசுவாசம் அப்படியே நிலை தடுமாறி போயிருக்கலாம். ஆனா நீங்க உங்களுடைய விசுவாசத்தை விட்டுறாதீங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு, முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகவே போகாது. யார் சொல்றதற்காகவும் விசுவாசத்தை தளர விடாதீங்க. எந்த ரிசல்ட்டுக்காகவும் விசுவாசத்தை தளர விடாதீங்க. எத்தனை தடைகள் வந்தாலும் என் இயேசு எல்லாவற்றை விட பெரியவர் என்கிறத நீங்க கண்டிப்பா நீங்க விசுவாசிக்கணும். ஆமேன் சொல்லுங்கள். எங்களுக்கு இந்த திருமணம் முடித்து குழந்தை பாக்கியம் கொஞ்சம் தாமதமானது, கொஞ்சம் லேட் ஆனது. அப்போ அதை லேட் ஆகும் போதே எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு. அப்போ ஒரு நாள் நான் அதற்காக ரொம்ப அதுக்காக அப்படி பிரயாசம் எடுத்து அப்படி ஜெபம் பண்ணலாம். ஆனால் ஒரு நாள் வேதம் சொல்லுது, யோபு நம்முடைய இந்த ஈசாக்கு தன் மனைவிக்காக வேண்டுதல் செய்தான்.
கர்த்தர் அவளை கர்ப்பம் தரிக்கும்படி செஞ்சார் அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுது. அப்போ ஒரு மனைவி வந்து அந்த குழந்தையினுடைய பாக்கியத்தை தள்ளி போடும்போது ஒரு கணவனார் கண்டிப்பா ஜெபிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஒவ்வொரு கணவனாரும், சில வீடுகளிலே அது இல்லை, சிலர் வந்து கணவனார் ரட்சிக்கப்படாமல் இருப்பாரு, நீங்க மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு நான் சொல்றேன், வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஆண்டவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்வார். அப்படிப்பட்டவங்க நீங்க சோர்ந்தெல்லாம் போக வேண்டாம். ஆனா கணவன் ரட்சிக்கப்பட்டு கணவன் ஆண்டவருடைய பிள்ளையாய் சத்தியத்தை அறிகிறவரா இருந்தா கண்டிப்பா உங்க மனைவிக்காக நீங்க ஜெபம் பண்ணியே ஆகணும். நீங்க ஜெபம் பண்ணாம உங்க மனைவிக்கு வந்து அந்த அற்புதம் நடக்காது. ஈசாக்கு தன்னுடைய மனைவி ரெபேக்காளுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகுது, தள்ளி தள்ளி காலங்கள் போகிறது. உடனே இவன் என்ன பண்றான் அப்படின்னா தன்னுடைய மனைவிக்காக வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் ஜெபம் பண்ண உடனே கர்த்தர் கேட்கிறார் பாருங்க. அப்போ ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளும் ஒவ்வொரு சகோதரர்களையும் ரொம்ப அன்பா கேட்கிறேன், உங்க மனைவிக்காக நீங்க ஜெபிக்க வேண்டிய அவசியம் உண்டு. இன்றைக்கு நிறைய மனைவிகள் தான் கணவனாருக்காக ஜெபிக்கிறார்கள். ஆனால் கணவன் வந்து மனைவிக்காக ஜெபிக்கிறது ரொம்ப குறைவு. ஆனால் சிலர் இருக்கிறாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, மனைவியை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, நீங்கள் ரொம்ப ஜெபம் பண்ணணும், மனைவிக்காக நிறைய ஜெபம் பண்ணணும். என் மனைவி ஆசீர்வதிங்க, என் மனைவி பெலனா இருக்கட்டும், என் மனைவிக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. ஏன்னா அந்த புருஷர்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். ஆமேன். அப்போ வந்து நான் வந்து ஜஸ்ட் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே நீங்கள் பியூலாவை நினச்சிருங்க, ஆண்டவரே நான் ஈசாக்க மாதிரி ஜெபம் பண்ணுறேன், ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை செல்வத்தை உங்களுக்காக வளர்த்து உங்களுடைய வருகை தாமதிச்சுன்னா அடுத்து ஊழியக்காரனா இல்லை ஊழியக்காரியா நான் அவங்கள உமக்காக வளர்த்துவேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணுறேன். அப்போது ஜெபம் பண்ணும்போதே எனக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம், ஓகே ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டுட்டார் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு 15 நாள் தாண்டினது. அப்போ ஒரு 15 நாள் தாண்டும் போது அந்த பியூலாவுக்கு சளி கொஞ்சம் வந்து உடம்பு சரியில்லை, ஒரு காய்ச்சல் லைட்டாக இருக்குது. அப்போ அந்த மெடிக்கல் ஷாப்பில் போய் அந்த டேப்லெட் வாங்கலாம் அப்படின்னு அவங்க போய் நின்றுருக்குறாங்க. அப்போ நான் வண்டியை நிறுத்திட்டு போகிறேன். வண்டியை நிறுத்திட்டு போய் அந்த மெடிக்கல்காரர் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 அந்த டேப்லெட்டை எடுத்து வச்சார், இதை இப்போ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. உடனே நான் அவர்கிட்ட கேட்டேன், பிரதர் மாசமாக இருக்கிறவங்க இந்த டேப்லெட்டை சாப்பிடலாமான்னு கேட்டேன். கேட்ட உடனே அவர் வந்து ஷாக் ஆகி மொத்த டேப்லெட்டையும் எடுத்துட்டு, என்னங்க சொல்றீங்க, அதெல்லாம் டெஸ்ட் பண்ணாம எதுவுமே சாப்பிடக்கூடாதுங்க அப்படின்னு சொன்ன உடனே பாஸ்டர் அம்மா ஒரே திட்டு. நீங்க என்ன பார்த்தீங்களா, கண்டீங்களா, என்ன ஸ்கேனர் மிஷின் இருக்கா, நான் என்ன மாதமா இருக்கேன்னு உங்களுக்கு யார் சொன்னா, எதை டெஸ்ட்டும் பண்ணல ஒன்றும் பண்ணல, அவர்கிட்ட போய் நீங்க போய் இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. எனக்கு உடம்பு நல்லா இல்லை, டேப்லெட் வாங்கி சாப்பிடலான்னு சொன்னேன். இல்லை உடனே நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இல்லை நான் நம்புறேன், என்னமோ ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்மளை நினைச்சிட்டாரு அப்படின்னு எனக்கு ஒரு விசுவாசமா எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொன்னேன். அடுத்து ஒரு 3 days 3 நாளைக்குள்ள இல்லை கண்டிப்பா அந்த குழந்தை இருக்குன்னு கர்த்தர் வந்து கன்ஃபார்ம் பண்ணாரு. அப்போ நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் பெருக பண்ணணும். ஆண்டவர் ஆமேன் சொல்லுங்க. ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு விசுவாசம் இருக்கும் ஒவ்வொருத்தரையும். அதனால என்னுடைய விசுவாசம் கொஞ்சம் ஆரம்பம் கொஞ்ச நாள் ஆனதுனால ஒருவேளை பெரிய விசுவாசமா இருந்திருக்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் ஆனதுனால உங்களுடைய விசுவாசங்கள் உடைக்கப்பட்டிருக்கலாம். ஆனா நான் உங்களுக்காக பிரேயர் பண்றேன், உங்களுக்காக ரொம்ப நான் ஜெபம் பண்றேன். உங்க விசுவாசத்தை ஆண்டவர் பெருக பண்ணுவார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் செய்வாரானால் உங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாய் செய்வார் என்று நான் முழுவதுமாய் நம்புகிறேன். எபிரேய ஸ்திரீகளுக்கு ஆண்டவர் செய்வாரானால் உங்களுக்கும் கர்த்தர் செய்வார் என்று மனப்பூர்வமாய் நான் நம்புகிறேன். ஆமேன் சொல்லுங்கள். ஸோ மூணாவதாக ஒரு 3 காரியத்தை சொல்லி நான் ஜெபித்து முடிக்கிறேன். நான் சொல்ற தலைப்பு உங்களுக்கு புரியுதில்ல? இன்னைக்கு முழுக்க நீங்க என்ன பண்ணணும்னா, ஆண்டவர் எனக்கு தருவார் என்று நம்பணும். அப்போ இந்த குழந்தை பாக்கியத்துக்கான ஜெபத்தினுடைய வெரி ஃபர்ஸ்ட் டே முதல் டே உங்க மனசுல ஆழமா எழுதி கொள்ள வேண்டியது, ஆண்டவரால எனக்கு குழந்தை கொடுக்கிறதற்கு சத்தமா சொல்லுங்க எல்லாருமே முடியும். எப்படியெல்லாம் இருந்தா எனக்கு கொடுக்க முடியும்? என் சரீரம் கெட்டு போனதா இருந்தாலும், என் கணவனாருடைய சரீரம் கெட்டு போனதா இருந்தாலும், என் மனைவியினுடைய சரீரத்தில் அந்த தகுதியே இல்லைன்னாலும் என் ஆண்டவரால் எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறதுக்கு சொல்லுங்க சத்தமா. இதுக்கு என்ன வசனாதாரம் சொல்லுவீங்க? ஆபிரகாம். அதைத்தான் ஆண்டவர் பேசினார். நம்பர் 2, இரண்டாவது, உங்களுடைய குழந்தை பாக்கியத்தை யாராவது ஒருத்தர் சத்துருவோ மனிதர்களோ தடுத்தாலும் உங்களுக்கு ஆண்டவர் தருகிறதற்கு கர்த்தரால முடியும்.
ஆமேன் சொல்லுங்கள். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா கணவனாருக்கு விருப்பம் இருக்கும், மனைவிக்கு விருப்பம் இருக்காது. சில வீடுகளில் வந்து மனைவிக்கு விருப்பம் இருக்கும், கணவனாருக்கு விருப்பம் இருக்காது. வேண்டாம், இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும், இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆகட்டும். அதில் வந்து ஈடுபாடு, அதில் வந்து ஒரு நம்பிக்கை இல்லைன்னா ஒரு சந்தோஷம் இருக்காது. ஆனால் உங்களை ரொம்ப அன்பாக கேட்குறேன், ரொம்ப தப்பு, அது ரொம்ப தப்பு. முதலாவதாக ஒன்று தெரிஞ்சுக்குங்க, குழந்தை பாக்கியத்தை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தள்ளி போடவே கூடாது, தள்ளி போடவே கூடாது. நம்முடைய தேசத்திலே இருக்கிற மிகப்பெரிய அருவருப்பு என்ன அப்படின்னு சொன்னால், அதான் வந்து அவங்க அந்த குழந்தை பாக்கியம், குழந்தை வராமல் இருக்கிறதற்காக மாத்திரைகளும் சில பொருட்களையும் பயன்படுத்துறது பயங்கரமான ராங். அது பயங்கரமான பிசாசுனுடைய பின்னணி. ஒரு திருமணமான ஒரு கணவன் மனைவி வந்து கண்டிப்பா அப்படிப்பட்ட டேப்லெட்ஸோ அப்படிப்பட்ட காரியத்தையோ நீங்க பயன்படுத்தவே கூடாது. நான் ஓப்பனா சொல்றேன், யாருமே ஆண்டவருடைய பிள்ளைங்க அதை நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க அதற்கு வசன ஆதாரம் இருக்குது. தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த குழந்தை செல்வம் கொடுக்குற அந்த ஆசீர்வாதத்தை தரையில ஊற்றி போட்டவனுடைய நிலைமை, அவன் மேல ஆண்டவர் எவ்வளோ கோபமானாரு அப்படின்றத குறித்து நீங்க வேதத்தில், அதெல்லாம் நம்ம ஓப்பனா சொல்ல முடியாதனால சொல்றோம், அது பைபிள்லே எழுதி இருக்குது. அப்படி ஒருவேளை யாராவது ஒருத்தர் நீங்க குழந்தை பாக்கியத்தை தள்ளி போட்டவங்களா இருந்தீங்கன்னா, தயவு செய்து ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேளுங்க. கண்டிப்பா நீங்க மன்னிப்பு கேட்கணும். நான் தெரியாம தள்ளி போட்ட ஆண்டவரே, நான் மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இல்ல, ஆண்டவர் கொடுக்கும் போது நீங்க ஸ்டாப் பண்ணா எப்படி? எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம் கேட்டா எனக்கு பணம் இல்லை, எனக்கு என்ன பண்ணுவேன், நான் எப்படி நான் படிக்க வைப்பேன்? நான் சொல்றேன், குழந்தைய கொடுக்கிற ஆண்டவர் படிக்க வைக்கிறதுக்கு வளர்த்தக்கூடிய கிருபையை தருவாரா தரமாட்டாரா? கண்டிப்பா தருவாரு. எங்க வீட்டில் எங்க 5 பிள்ளைங்க பிறந்தாங்க. எங்க அப்பாவால் அந்த டைம்ல பெரிய வருமானம் கொடுக்க முடியல. எங்க அப்பா அந்த டைம்ல குடிகாரரா இருந்தாரு. ஆனா அந்த 5 பிள்ளைகளையும் இன்னைக்கு வளர்த்தக்கூடிய கிருபைய ஆண்டவர் அம்மாவுக்கு தந்தாரா இல்லையா? பெரிய சாப்பாடு சாப்பிடல, ஆனா கஞ்சி தண்ணியும் மரவள்ளி கிழங்கும் சாப்பிட்டே வளர்ந்தோம் நாங்க. இன்னைக்கு பலனா தானே கத்தர் வச்சிருக்கிறாரு. அதனால குழந்தை பாக்கியத்தை தள்ளி போட்டவங்க அத்தனை பேரும் மன்னிப்பு கேளுங்க. அந்த மாதிரி சில நேரத்தில் மனைவி வந்து ரொம்ப சந்தோஷமா இல்லை, கண்டிப்பா ஒரு குழந்தை வேணுங்க அப்படின்வாங்க. சில கணவனார் பார்த்தீங்கன்னா வழியே விட மாட்டாங்க, வேண்டாம் சும்மாரு. அதை குறித்து அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அதை குறித்து ஒரு சந்தோஷம் இருக்காது. ஆண்டவருடைய பிள்ளைகளை ரொம்ப தப்பு பண்றீங்க. ஏன்னா ஆண்கள் சில நேரத்தில் மறந்துடுவாங்க. வெளியே போகும்போது அவங்க சிலருக்கு ரொம்ப ஃபீல் ஆகும். ஆனால் மோஸ்ட்லி ஒரு 75% வெளியெல்லாம் போகும்போது ஆண்கள் சரி ஓகே ஆண்களுக்கு அதிகமான சுமை இல்லை. ஆனால் யாருக்கு அதிகமான சுமைன்னா பெண்களுக்கு தான் அதிகமான சுமை. ஒரு குழந்தை இல்லாத ஆண் ஒரு ஃபங்க்ஷனில் நின்னா நிறைய பேர் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் ஃபங்க்ஷன் வரக்கூடாது, நீங்கள் அதை எடுக்கக்கூடாது, இதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற அந்த மோசமான அந்த உலகம் மாறணும். நம்ம யாருமே அப்படி செய்யக்கூடாது. இன்னைக்கு ஒரு சிஸ்டர், யாராவது ஒருத்தர் குழந்தை இல்லைன்னு வைங்களேன், வளகாப்புக்கு கூப்பிட மாட்டாங்க. பிறந்த குழந்தைய அவங்க கையில் கொடுக்க மாட்டாங்க. ஐயோ, இதெல்லாம் ரொம்ப தவறு. நான் பாஸ்டர்மா அந்த குழந்தை பிறக்கிற டைம் எல்லாம் நிறைய பேரை பார்த்து நாங்கள் கொண்டு போய் கொடுத்தோம். ஒவ்வொருட்டையா எங்கள் குழந்தைய கொண்டு போய் கொடுத்தோம். ஒரு நாளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு 2 மணி நேரம் மூத்தவனை கொண்டு போய் அந்த குழந்தையோட வீட்டில் வச்சு அவங்களோட விளையாண்டு அப்போ ஜெபம் பண்ணோம். முடிச்சுட்டு இந்த குழந்தை இந்த வீட்டுக்கு வந்துருச்சு, இனி ஒரு குழந்தை இந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்னு ஜெபம் பண்ணோம். அப்படி போய் அவங்கள சந்திச்சு குழந்தைய கையில் கொடுத்தோம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற பொல்லாத உலகம் கிறிஸ்டியானிட்டியில் அப்படி இருக்குன்னு நினைச்சா அவ்வளவு வருத்தமா இருக்குது. நீ அப்படி இருக்கிற அதனால வர வேண்டாம் அப்படின்னு. அப்போ பெண்கள் தான் அதிகமாய் பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு தான் மனசு வருத்தம். உடனே வீட்டில் இருக்கிறவங்க அந்த மலடின்ற வார்த்தையை சொல்றது, உனக்கு அந்த மாதிரி பாக்கியம் இல்லைன்னு சொல்றது, ரொம்ப காயப்படுறது பெண்கள். ஆனா ஆண்கள் காயப்படுறாங்க, வெளியே போகும்போது அவங்களுக்கு மறந்துடுது. இல்லை ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு ஆண் மக்களும் ஒவ்வொரு பிரதர்ஸும் கண்டிப்பா நீங்க அதற்காக முயற்சி எடுக்கணும். அதற்காக உங்க மனைவிக்காக ஜெபிக்கணும். அதற்காக நீங்க ஒரு பெரிய ஒத்துழைப்பு தர வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்கும். அதனால யாருமே குழந்தை பாக்கியத்தை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, எந்த காரணம் கொண்டும் தள்ளி போடவே கூடாது.
அப்படி தள்ளி போட்ட அத்தனை பேரும் உங்களுக்கு லேட் ஆகுது அப்படின்னா தயவு செய்து நீங்கள் இவன் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க. இல்லை ஆண்டவரே, நான் 1000 வேலை உங்களுக்கு இருக்கட்டும், இது இம்பார்ட்டன்ட், இது ரொம்ப முக்கியமானது, இது மிக அவசியமான ஒன்று. ஆண்டவரே உங்களுக்கு ஒருவேளை காலதாமதம் பண்றாருன்னா ஓகே, இட்ஸ் ஓகே, அவர் எப்போ வேணாலும் தருவார், அது வேற, அது அடுத்தது. ஆனா நீங்களாகவே அதை தடை பண்ணலாமா? நீங்களாகவே அதை தடை பண்ணலாமா? உங்க வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு blessing இது, அதனால தடை பண்ணவே கூடாது. ஆமேன் சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நானா அதை என்ன பண்ண மாட்டேன் ஆண்டவரே, உதறி தள்ளவே மாட்டேன். அப்போ இன்றைக்கு இந்த முதல் நாள்ல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையே என்ன வார்த்தை அப்படின்னா, நீ நம்பு, நீ நம்பு. எப்ப நம்புனா, உன் சரீரத்துல பலன் இல்லைனாலும் நீ நம்பு. நம்பர் 2, ரெண்டாவது, குழந்தை பாக்கியத்தை யாரு தடை பண்ணினாலும் நீ நம்பு அப்படின்னு சொல்ற. மூன்றாவது ஒரு வசனத்தை கூட வாசித்து நான் உங்களை ஜெபிச்சு முடிக்க போறேன். நீங்கள் யோபுவின் புஸ்தகத்தை எடுங்கள். யோபுவின் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போறோம். யோபு 1ஆம் அதிகாரத்திலே 1ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 1ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்திலிருந்து நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவன் குமாரர் அவனவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது, யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்களுடைய எல்லா இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். ஆமேன் சொல்லுங்கள். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, ரொம்ப கவனமா கவனிங்க. நீங்கள் இதுக்கடையில் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. இந்த குழந்தை பாக்கியத்தை இந்த தடை பண்ணுறோன்னு சொல்கிறோம், அப்படி இல்லை. இந்த தடை பண்ணுறவங்க சிலர் ஒரு குழந்தை பிறந்த உடனேயே அந்த குழந்தை பாக்கியத்தை போதும்னு நினைக்கிறாங்க. இட்ஸ் ராங், ரொம்ப தப்பு அது. ஒரு வீட்டில் ஒரு குழந்தையோட ஆண்டவர் உங்களுக்கு நிறுத்தினார்னா பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு குழந்தையோட நீங்கள் நிறுத்தக்கூடாது. எல்லா இடங்களிலையும் பிள்ளைன்னு சொல்கிறத விட பிள்ளைகள்னு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆண்டவர் பைபிள்ல எந்தெந்த இடத்திலே பிள்ளையை குறித்து பேசுகிறாரோ அந்த இடத்துல ஒருமையை கர்த்தர் பேசல. ஆசீர்வாதமான அனைத்து வசனத்திலையும் பிள்ளைகள் 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 அப்படின்னு தான் சொல்றாரு. அப்போ ஏன் இதை சொல்ற அப்படின்னா, சில வீட்டில் தனியா வளர்ற பிள்ளைங்க ரொம்ப மன அளவில் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு போல்ட்னஸே இல்லாமல் இருக்குது. இந்த ஒரு பிள்ளையா இருக்கிறவங்க பாருங்க, இங்க நம்ம சர்ச்சில் கூட இந்த ஜெபத்தில் கூட யாராவது இருப்பீங்க, ஒரு பிள்ளையா இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்றாங்க. அதனால அந்த பிள்ளைய தடுக்கிறவங்க கூட ஒரு பிள்ளை போதும்னு நினைச்சு தடுத்துடக்கூடாது. ஆண்டவர் ஆசீர்வாதம், நிறைய பேர் இந்த மாதிரி செட்டப்ல இருக்காங்க. எனக்கு ஒரு பிள்ளை போதும், நான் சம்பாதிக்கிற பணத்தை ஒரு பிள்ளைக்கு வச்சு நான் கொடுப்பேன் அப்படின்னு. எவ்வளவு பாதிப்பு தெரியுமா? இப்போ உங்களுக்கு தெரியாது. அந்த பிள்ளை வளரும் போது 1-2 இல்லை, ஆயிரக்கணக்கான விஷயத்தை அந்த பிள்ளை மிஸ் பண்ணும். ஆயிரக்கணக்கான விஷயத்தை. ஒரு பிள்ளையாய் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்க நிறைய தவறு வாங்காது. அதனால நீங்க அப்படி தடை பண்ணி போடாதீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த இடத்துல மூன்றாவதாக நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, யோபுவை குறித்து வாசிக்கிறோம். இந்த யோபுவுக்கு பிள்ளைகள் எல்லாம் பிறந்தார்கள். அந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வீடையே அவர் கட்டி கொடுத்துட்டாரு. அப்போ ஓரளவுக்கு அவங்க என்னன்னா பெரிய பிள்ளைங்கள் ஆயிட்டாங்க, நல்ல பெரிய பிள்ளைங்களா இருக்காங்க. திடீரென்று அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சோதனை வருது. இப்போ அந்த பிள்ளைங்கள் எல்லாம் மரித்து போனாங்க, எல்லா பிள்ளைகளையும் இறந்தாச்சு. இப்போ நீங்க கடைசி அதிகாரத்துக்கு வாங்க, யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரத்திற்கு வாங்க. 42ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாமா? 42வது அதிகாரத்திலே 12வது வசனம். கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமீமாள் என்றும்
இரண்டாம் மகளுக்கு கெட்ஸ்தியாள் என்றும் மூன்றாம் மகளுக்கு கேரோப்னாய் என்றும் பெயரிட்டான். தேசத்தில் எங்கும் யோபுவின் குமாரத்திகளைப் போல சௌந்தரியம் உள்ள பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரர்கள் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்தான். ஆமேன் சொல்லுங்க. நம்பர் 3, மூன்றாவதாக இந்த இடத்துல யோபுனுடைய வாழ்க்கையில ஏற்கனவே ஆண்டவர் குழந்தைகளை கொடுத்து அந்த குழந்தைகளை வளர்த்து திடீர்னு இப்ப அந்த குழந்தைகள் எல்லாருமே ஒரே நாளிலே மரித்து போனார்கள். அவ்வளவுதான், இறந்தே போயிட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவன் இழந்து போன குழந்தைகளை கர்த்தர் திரும்பவும் அவனுக்கு தந்தார். ஆமேன் சொல்லுங்க. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, மூன்றாவது நீங்க என்ன விசுவாசிக்கணும்னா, ஒருவேளை உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைத்து அது ஒருவேளை இறந்து போயிருக்கலாம், வயிற்றிலே அது கரைந்து போயிருக்கலாம், அது 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 ஒரு மாண்டு போயிருக்கலாம். அப்போ இப்போ எல்லாரும் சொல்லலாம், இனி உன் குழந்தைக்கு உடம்புல இந்த மாதிரி ஒரு குழந்தை உருவாகவே கூடாது அப்படின்னு சொல்லலாம். அந்த குழந்தை உங்க வயிற்றுல வந்தாலே ஒருவேளை உங்களுக்கு நிறைய ப்ரெஷர், பிபி இந்த மாதிரி ஏறி அவ்வளோதான், நீங்க உயிரோட வாழ்றதுக்கே கஷ்டம் அப்படின்ற சூழ்நிலை இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, யோபுக்கு ஒரு விசை இழந்த குழந்தைகளை கர்த்தர் மறுபடியும் தந்தார். நீங்க ஒன்னு இழந்திருப்பீங்க, ஆண்டவர் உங்களுக்கு 2 திரும்ப தருவார், 2 திரும்ப தருவார். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ இன்னைக்கு 3 விசுவாசமான வார்த்தையை ஆண்டவர் பேசுறாரு. நம்பர் 1, முதலாவதாக சொல்லுங்க, உங்க சரீரம் கெட்டு போனதாவே இருந்தாலும் ஆண்டவரால செய்ய முடியும். நம்பர் 2, இரண்டாவது சொல்லுங்க, உங்களுடைய குழந்தை பாக்கியத்தை யாராலும் என்ன பண்ண முடியாதுன்னா தடுக்கவே முடியாது. நம்பர் 3, மூன்றாவது, நீங்கள் இழந்தே இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், மறுபடியும் உனக்கு நான் தருவேன். ஆமேன் சொல்லுவோம். அப்ப இன்னைக்கு முழுக்க முழுக்க நம்ம யோசிக்கணும், இயேசுவே எனக்கு நிச்சயமாய் தருவேன். நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். நீங்க இன்னைக்கு முழுக்க அறிக்கை செய்யணும், அப்படியே அழுதுட்டே அறிக்கை செய்யணும், முழங்கால் படியிட்டு அழுக்க செய்யணும். இயேசுவே உங்களால முடியும். அதெல்லாத்தையும் கொண்டு வந்து கண்ணுக்கு முன்னாடி நிறுத்தாதீங்க, எல்லாத்தையுமே மாற்றி போடுங்க, எல்லாத்தையுமே அழித்து போடுங்க. மனுஷன் பேசின வார்த்தையை அழிச்சிருங்க, ரிசல்ட்டுகளை தூக்கி போட்டுருங்க. இயேசுக்கு முன்னாடி நின்று, இயேசுவே என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு உங்களால முடியும், என்னைக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறதுக்கு உங்களால முடியும். நான் நம்புகிறேன், எப்பேற்பட்டதா இருந்தாலும் எனக்கு அற்புதம் செய்கிறதற்கு ஆண்டவரால முடியும். அதற்காகத்தான் வேதத்திலிருந்து இந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறார். ஆமென். நம்முடைய ஆண்டவரால முடியாததையா உலகத்தில் இருக்கிற மனுஷனால முடிய போகுது? நம்முடைய ஆண்டவரால முடியாததா டாக்டரால முடிய போகுது? நம்முடைய தேவன் பெரிய டாக்டர், நம்முடைய தேவன் பரம டாக்டர். நம்முடைய தேவனால் செய்யக்கூடாதது என்று ஒன்றுமே இல்லை. இல்லை இல்லை இல்லை. மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி நெருங்கி நிற்க, பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற அவரை நோக்கி நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையாய் ஓட கடவும். ஆமேன் சொல்லுவோம். ஸோ இந்த ஜெபம் முடிச்சுட்டு நீங்க ஃபர்ஸ்ட் டே எப்படி போகணும் அப்படின்னா, எனக்கு கர்த்தர் செய்ய போகிறார், எனக்கு ஆண்டவர் செய்ய போகிறார், எனக்கு ஆண்டவர் தருவார், நான் நம்புகிறேன், எனக்கு நிச்சயமாகவே உண்டு. ஆமேன் சொல்லுங்கள். எழுப்பி நிற்கலாமா கர்த்தர் சமூகத்தில்? இந்த 3 காரியத்திற்காக அவன் ஜெபிக்க போறோம். இந்த 3 காரியத்திற்காக ஜெபித்து, ஒன்று நம்ம தடுத்ததற்காக கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்க போறோம். எதுக்கு மன்னிப்பு கேட்க போறோம்? இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்க யார் தள்ளி போட்டிருந்தாலும், ஒருவேளை இளம் வயதுல, உங்களுடைய வாலிப வயதுல உங்களுக்கே தெரியாம நீங்க ஆண்டவருக்கு விரோதமாய் தவறு பண்ணி உலக காரியங்களிலே ஈடுபட்டு உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் அப்படி கீழே தள்ளி இருப்பீர்களே, ஆனால் கண்டிப்பா ஆண்டவரத்துல மன்னிப்பு கேட்காம அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வராது. சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் தங்களுடைய சுயமுணர்ச்சிக்காரர்களாய், திருமணத்திற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் பார்த்தீங்கன்னா சுயமுணர்ச்சிக்காரர்களாக இருக்காங்க. தங்கள் சரீரத்தை தாங்களே நாசப்படுத்தி ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அப்படியே வீணாக்குகிற நிறைய வாலிப தம்பிகள் தங்கச்சிகள் இருக்காங்க. ஐயோ, மிகப்பெரிய டேஞ்சர், மிகப்பெரிய டேஞ்சர். அதனால வேற யார்கிட்டையும் நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆனா ஆண்டவரிடத்துல அதுக்காக மன்னிப்பு கேளுங்க.
மன்னிப்பு கேளுங்க. நீங்க என்ன மருத்துவம் அதற்காக பயன்படுத்தி இருந்தாலும் தயவு செய்து கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேளுங்க. நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, இல்ல ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கன்னு கேளுங்க. கர்த்தர் உங்கள் மேல இரக்கம் பாராட்டுவார். ஆமென் சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவதாக நம்ம ஜெபிக்க போகிறோம். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலே என் சரீரம் இருந்தாலும் என் சரீரத்தை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. ஜெபிக்கலாம், கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். என் கர்த்தர் தான் என் சரீரத்திற்கு அதிகாரி. என் ஆண்டவர் தான் என் சரீரத்திற்கு அதிகாரி. கர்த்தர் தான் என் சரீரத்திற்கு அதிகாரி. எல்லாரும் அறிக்கை செய்யுங்க, எல்லாரும் அறிக்கை செய்யுங்க. அப்பா, நீர்தான் எங்கள் சரீரத்திற்கு அதிகாரி, நீர்தான் எங்கள் சரீரத்திற்கு அதிகாரி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த சரீரத்திலே இருக்கிற பிரச்சனை எதுவா இருந்தாலும் இப்பொழுது வெளியே போவதாக. ஓ, நான் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் ஜெபியுங்கள், எங்கிருந்தாலும் ஜெபியுங்கள். இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் எல்லாரும் ஜெபியுங்கள். தகப்பனே, இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஜெபத்திலே கலந்து கொள்கிற பிள்ளைகள் எத்தனை 1000 பேராயிருந்தாலும் அத்தனை 1000 பேருக்கும் குழந்தை செல்வத்தை நீர் கொடுக்கிறதற்கு வல்லவரப்பா. ஏனென்றால் நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் அது உம்மாலே கிடைக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது கணவனாருடைய சரீரம் அதற்காக பக்குவப்படட்டும், மனைவியினுடைய சரீரம் அதற்காக பக்குவப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால அந்த சரீரத்திலே இருக்கிற அசூசிகள், ஓ பலவீனங்கள் எதுவா இருந்தாலும் இப்பொழுது மாறுவதாக. கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி, ஆண்டவருடைய அக்கினி, ஆண்டவருடைய மகிமை, ஓ இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் சரீரங்களிலே இறங்குவதாக, இறங்குவதாக. ஓகே, திருச்சபையிலே இருக்கிற மக்கள், அந்த ஜெபத்தில் இருக்கிற மக்கள், குழந்தை பாக்கியம் ஏற்கனவே கிடைச்சு அந்த இன்னும் மற்றவங்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறவங்க எல்லாரும் அவங்களுக்காக ஜெபிங்க. ஸ்தோத்திரம். ஊழியம் செய்கிறவர்கள் ஒரு 2 மைக்க கையில வச்சு அவர்களுக்காக நான் சொல்ற காரியத்தை ஜெபிங்க எல்லாரும். ஸ்தோத்திரம், 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 ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். முன்னாடி அப்படியே அந்த சைடுல நின்னு அவர்களுக்காக பரிதபிங்க. கர்த்தர் அதை செய்யணும். ஆமென். ஆண்டவர் அதை நடப்பிக்கணும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் சேர்ந்து பிள்ளைகளுக்காக திறப்புல நிற்போம். ஆமென். ஆலயத்திற்கு வந்திருக்கிற பிள்ளைகள் இன்னும் ஆன்லைன்ல எங்கெல்லாம் இருந்து இந்த சத்தத்தை கேட்கிறார்களோ அவங்க எல்லாருக்கும் அந்த அற்புதம் நடக்கும்படியாக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதை முதலாவதாக மனதிலே வைத்து, இயேசுவே அந்த சரீரங்கள் இப்பொழுது பக்குவப்படட்டும், சரீரங்கள் இப்பொழுது பக்குவப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால அந்த சரீரத்திலே இருக்கிற பலவீனங்கள் எதுவா இருந்தாலும், ஓ ஹல்லேலூயா, இப்பொழுது கர்த்தருடைய கரம் வைக்கப்படுவதாக. இயேசுவுடைய இரத்தம் அந்த சரீரத்திலே கடந்து போவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து டெஸ்ட் பண்ணும்போது அந்த ரிசல்ட்டை நம்ப முடியாத அளவிற்கு, நம்ப முடியாத அளவிற்கு, ஓ ஹல்லேலூயா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. ஜெபம் பண்ணிட்டே இருங்க, ஜெபம் பண்ணிட்டே இருங்க. நீங்களும் அப்படிதான் ஒவ்வொருத்தரும் ஜெபிங்க. ராஜா, ராஜா இரக்கம் செய்யும் ஆண்டவரே. இப்பொழுது அந்த சரீரம் பலப்படட்டும், சகோதரனுடைய சரீரம் பலப்படட்டும், சகோதரனுடைய சரீரம் பலப்படட்டும். ஹல்லேலூயா. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை கர்த்தருடைய விசேஷித்த பலன். நன்றியப்பா. தேவையான அந்த காரியங்கள் உருவாகட்டும் ஆண்டவரே, உண்டாகட்டும் ஆண்டவரே, உண்டாகட்டும் ஆண்டவரே. நீ செய்ய நினைத்தது எதுவும் தடைப்படாது. ஆமென். உண்டாகட்டும், உண்டாகட்டும், உண்டாகட்டும். ஹல்லேலூயா. நான் முடியாது என்ற போது முடியும் என்றவர் அவர்தானே. அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர். கர்த்தர் என்னுடைய அருகிலே அவர் நிற்பார், எனக்காக அவர் வழக்காடுவார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றியாப்பா. நான் முடியாதென்ற போது முடியும் என்றாரே, மனம் தளர்ந்த போது என்றாரே, முடியாதென்ற போது முடியும் என்றாரே, மனம் தளர்ந்த போது
அருகில் நின்று நான் உனக்கு யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. அருகில் நின்று நான் உனக்கு யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை காணும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கரங்கள் எல்லாரும் மேல தட்டி விசுவாசத்தோடு சொல்லுவோம். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை காணும். சுற்றி உள்ள கண்கள் அதை காணும். ஓ ஹalleluya, ஹalleluya. நாங்க உங்களை நம்புறோம் ஆண்டவரே. எங்கள் சரீரங்களை பலப்படுத்துவதற்காக நன்றி. என் சிஸ்டருடைய சரீரத்தை பலப்படுத்துவதற்காக நன்றி. என் பிரதருடைய சரீரத்தை பலப்படுத்துவதற்காக நன்றி அப்பா. லட்சக்கணக்கான உயிரணுக்கள் போராடி கொண்டிருக்கிறதுல ஒரு உயிர் உமக்கு போதும்பா. அந்த ஒண்ணு போதும்பா. இங்க நிக்கிற இத்தனை பேர், இந்த சத்தத்தை கேட்கிற இத்தனாயிரம் பேரு லட்சக்கணக்கான கருக்களோட போராடி அந்த ஒண்ணு ஜெயித்து எங்களை இந்த இடத்துல நிற்க பண்ண கூடுமானால் எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்கு உமக்கு லேசான காரியம். இப்பொழுது அந்த பிள்ளைக்குரிய ஒரு கரு ஒண்ணு ரீதாலாரம் ஷேஹரம் துலோரம் ஷௌதோரோலஹரம் தனேரத்தலரம். நான் நம்புறேன், 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 நான் நம்புறேன். Thank you Jesus. இரண்டாவதாக நம்ம நம்புறோம், யாரு தடுத்தாலும் அது தடுக்க முடியாது. இனி உங்களுடைய குழந்தை பாக்கியத்தை சத்ரு தடுக்க முடியாது. சாபங்கள் தடுக்க முடியாது. குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் தடுக்க முடியாது. தடைகளை உடைத்து போடுகிறவர் நமக்காக அற்புதம் செய்ய போகிறார். எல்லாரும் ஜெபிங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினால தடைகள் இப்பொழுது உடைவதாக. இயேசுவின் நாமத்தினால தடைகள் உடைவதாக. அது எப்பேற்பட்ட தடையா இருந்தாலும் எஸ் எஸ் ஜோமனு எஸ் எஸ் எஸ். சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் பிள்ளைகளுக்காக பரிதபிங்க. இந்த சத்தத்தை யார் கேட்டுட்டு இருந்தாலும் ஆன்லைன்ல கேட்டாலும் ஏசப்பா இப்பொழுது உடைய பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஓ ஹalleluya. தேவனே இரக்கம் செய்யும், தேவனே இரக்கம் செய்யும். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால அந்த தடைகள் உடைவதாக, அந்த தடைகள் உடைவதாக. அது எப்பேற்பட்ட தடையா இருந்தாலும் அந்த தடைகள் இப்பொழுது உடைவதாக. ஹalleluya. ஓ ஹalleluya. கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய கரம் வைக்கப்படட்டும், வைக்கப்படட்டும். ஓ ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தடைகளை உடைக்கிற கர்த்தர். மூன்றாவதாக கர்த்தர் இன்னைக்கு நம்ம இடத்துல பேசினார். நீ இழந்ததை உனக்கு திரும்ப நான் தருவேன். நீ இழந்ததை உனக்கு நான் திரும்ப தருவேன். ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். ஒன்றை இழந்தவர்களுக்கு கர்த்தர் இரண்டாக திருப்பி கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இனி அந்த வயிற்றில் அந்த கரு நிற்கும். ஓ அந்த கர்ப்ப பையில அந்த கரு நிற்கும். இனி தரையிலே விழாது. இனி அது நாசம் ஆகாது. இனி அதை சத்துரு பிடுங்க முடியாது. இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய மகிமை இறங்கி, உம்முடைய வல்லமை இறங்கி இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்யட்டும். அப்பா, ஒரு விசை அதை சுமந்து இழந்து போய் இருக்கிற பிள்ளைகளை உம்முடைய கரத்துல இப்ப தர்ற ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. சேர்ந்து கரங்களை மேல உயர்த்தி, என் தேவனால் நான் உயருவேன்,
என் தேவனால் நான் வளருவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை காணும். விசுவாசத்தோடு நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை காணும். ரொம்ப பாரத்தோட திறப்புல நிக்கிறப்பா. இருதயத்துல உங்க பிள்ளைகளுடைய பாரத்தை சுமந்து உங்க சமூகத்துல நிக்கிறேன். என்னை நீர் நம்புவீரானால், உம்முடைய ஊழியக்காரனாகிய என்னை நீர் நம்புவீரானால், இந்த 7 நாட்கள் இந்த குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபம் பண்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குழந்தையும் என் கையில நான் சுமக்க ஆசைப்படுறேன், என் கையில நான் எடுக்க ஆசைப்படுறேன், நான் என் கையில எடுத்து அதை பிளஸ் பண்றதுக்கு ஆசைப்படுறேன். இந்த கைய எத்தனையோ லட்சத்துக்கு நம்புனீங்களே ஆண்டவரே, எத்தனையோ ஊழியத்துக்கு நம்புனீங்களே ஆண்டவரே. ராஜா, அப்பா அப்பா, உங்க பாதத்துல உங்களுடைய ஊழியக்காரன் நின்னு கேட்கிறப்பா, அந்த குழந்தைய தொட்டு நான் ஆசீர்வதிக்கணும், அந்த குழந்தைய தொட்டு நான் பிளஸ் பண்ணணும். ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை அப்படின்னு நான் கேட்கல. ஆனா என் பிள்ளையினுடைய தலையின் மேல இருக்கிற நிந்த மாறுறதற்கு, என் தலை மேல இருக்கிற அந்த அவமானம் மாறுறதற்கு, பழி சொல்கை மாறுறதற்கு, இயேசுவே என் பிள்ளைய நினைச்சிருங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளை நினைச்சிருங்கப்பா. உங்களால செய்ய முடியாதது ஒண்ணுமே இல்லையேப்பா ஆண்டவரே, உங்களால செய்ய முடியாது ஒண்ணுமே இல்லையேப்பா. என் பிள்ளையினுடைய மனசு எவ்வளவு உடைஞ்சு போயிடுச்சு, பார்க்கும் போதெல்லாம் கஷ்டமா இருக்குப்பா. ராஜாவே, நாங்க யாரிடத்துல போவோம், நாங்க யாரிடத்துல நிக்கும்? அது எந்த சாப வல்லமையா இருந்தாலும் முறிக்கக்கூடிய வல்லமை உம்மிடத்திலே இருக்குப்பா. என் பிள்ளை என்ன தப்பு பண்ணிருந்தாலும் உங்க நாமத்தினால ஒரு விஷயம் மன்னிச்சிருங்க ஆண்டவரே, மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அவன் தலை மேல வெற்றி பூக்கணும். சாராளை நினைத்த கர்த்தர் என் ஜெபத்திலே இருக்கிற என் பிள்ளைய நினைக்கணும். ஆபிரகாம நினைச்ச கர்த்தர் என் பிள்ளைய நினைக்கணும். ஈசாக்க நினைச்ச கர்த்தர் என் பிள்ளைய நினைக்கணும். ரெபேக்கால நினைச்ச கர்த்தர் என் பிள்ளைய இப்ப நினைங்க ஆண்டவரே. நன்றியாப்பா, நன்றியாப்பா. இன்னும் தாமதம் பண்ண வேணாப்பா, இன்னும் லேட் பண்ண வேணாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு சித்தமானா, நான் கேட்கிறது உமக்கு விருப்பமானா, இந்த ஜெபம் முடிகிற 7 நாளைக்குள்ள ஆண்டவரே சாட்சிகளை எழுப்பி தாரும். இந்த 7 நாட்களுக்குள்ள சாட்சிகளை எழுப்பி தாரும். அப்பா 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 அப்பா, இயேசுவே இயேசுவே, இயேசுப்பா இயேசுப்பா. அந்த கண்கள் இருந்து வடிகிற கண்ணீர் துடைக்கப்படணும். நான் உன்னை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன்னு சொன்னீங்கல்ல, என் பிள்ளை தலை நிமிர்ந்து நடக்கணும் ஆண்டவரே. நீங்க அப்படி ஒரு குழந்தைய கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைய உங்க ஊழியத்துக்காக நாங்க பயன்படுத்துவோம், அந்த குழந்தைய உமக்காக நாங்க வளர்த்துவோம். ஓ ஹல்லேலூயா. நீங்க நம்புங்கப்பா, இந்த 7 நாட்கள் ஜெபம் தடையில்லாம நடக்கட்டும்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் அதுல கலந்து கொள்ளணும். இங்க வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அந்த பேர் கொடுத்து அந்த ஜெபிக்க சொன்ன ஒவ்வொருவரையும் சோத்திரம் 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 சோத்திரம். அந்த ஜெப டீம் ஜெபிச்சுட்டே இருக்கும்போது அந்த அற்புதம் நடக்கட்டும். ஆன்லைன்ல தூரத்துல தூர பட்டணம் தேசங்களில் இருந்து இந்த பிரேயரை வாட்ச் பண்ற யாரா இருந்தாலும் இந்த ஆலயத்துல இருக்கிற அந்த மகிமை அவங்க மேல அப்படியே இருக்கணும்பா, அப்படியே இருக்கணும் ஆண்டவரே, அப்படியே இருக்கணும் ஆண்டவரே. உங்க அற்புதத்தின் மேல அற்புதம் கேட்க செய்யும். நன்றி அப்பா. கடைசியாக பாஸ்டர்மா ஒரு ஜெபம் பண்ணும்படியாய் கேட்கிறேன்.
ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உம்மை நாங்க நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நாங்க வந்தடையத்தக்க கண்மலை நீங்க தான் ஆண்டவரே. அப்பா, இந்த ஜெபம் நீங்க உங்க திட்டத்துல நீங்க நினைத்ததனால இந்த காரியம் வாய்த்தது என்று நாங்க நம்புகிறோம். இதற்கு ஒரு நோக்கம் உண்டு என்று நாங்க நம்புகிறோம் ஆண்டவரே. உங்க பிள்ளைகள் விடுகிற பெருமூச்சுகளை நீர் கேட்கிறீர் அப்பா. அவர்களது அங்கலாய்ப்புகளை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. மருத்துவர்களால அநேகம் ஒடுக்கப்பட்டு அநேக சித்திரவதைகளை சரீரத்துல அனுபவித்த உங்க பிள்ளைகளை நீங்க பாருங்க அப்பா. எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில எல்லா நம்பிக்கையை இழந்திருக்கிற சாராள போல அப்பா, நம்பிக்கைகள் எல்லாம் செத்த சூழ்நிலையில இருக்கிற உங்க பிள்ளைகளை நீங்க பார்க்கணும் ஆண்டவரே. அவங்க வடிக்கிற கண்ணீர் உங்க சன்னிதான தண்டையில வந்து எட்டுகிறது. உங்க துருத்தியில நீங்க அவைகளை வைக்கிறீர் என்று நாங்க நம்புகிறோம்ப்பா. உம்மாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்ல அப்பா. பிரசவத்தை தடுக்கிறவர் அல்ல அப்பா, பிரசவிக்க பண்ணுகிறவர் நீர் ஆண்டவரே. கர்ப்பத்தை அடைக்கிறவர் அல்ல, திறக்கிறவர் ஆண்டவரே. மரித்த சரீரங்களை உயிரடைய பண்ணுகிற அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இந்த நாட்களில் உங்க பிள்ளைகளுடைய சரீரங்களை தொடுவதாக அந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையுமாவே. அதுபோல உங்க பிள்ளைகளுடைய கர்ப்பங்கள் உயிரடைவதாக. எல்லா ஹார்மோன் இம்பேலன்ஸ் இயேசுவின் நாமத்தில் நார்மல் ஆகட்டும். மருத்துவர்களுடைய கூற்றெல்லாம் ஒன்றுமில்லாமல் போகட்டும். பரம வைத்தியர் உமக்கு முன்பாக அது ஒன்றுமில்லாமல் பொருளாகட்டும். வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிற தெய்வம், உம்மை நம்புகிற நம்பிக்கைக்கு ஆண்டவர் நீர் உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கிற வெகுமதி அந்த பிள்ளை பேராய் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, பிள்ளைகள் உம்மால வருகிற சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி உம்மால கிடைக்கிற பலன் ஒரு கடுகளவு விசுவாசம் இருந்தா கூட அப்பா, அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை உங்க பிள்ளைகள் பார்க்க நீர் கிருபை செய்வீராக. உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு உமது செவிகள் திறக்கப்படுவதாக. அப்பா, எங்க காலங்களில் அநேக குழந்தைகளை எங்க கைகளை நாங்க ஏந்தணும் ஆண்டவரே. அப்பா, நோய் நொடி இல்லாத குழந்தைகளை நீங்க தரணும், குறையில்லாத குழந்தைகளை நீங்க தரணும். ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் அப்பா எங்க கரைகளை எடுத்து உமக்காக நாங்க அதை பிரதிஷ்டை பண்ண ஆண்டவர் நீங்க கிருபை செய்யுங்க. உற்பவ கால திட்டத்தை அநேகருக்கு நீர் ஏற்கனவே துவங்கி விட்டீர் என்று நாங்க விசுவாசிக்கிறோம். எங்க செவிகளால் அதை கேட்க வேண்டும், எங்க கண்களால் அதை காண வேண்டும், எங்க கரங்களால் அந்த ஆசீர்வாதத்தை நாங்க தொட்டு உணர நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். காத்திருக்கிற அநேக பிள்ளைகளுக்கு நீங்க சகாயம் செய்கிற நாள் இந்த நாள் ஆகட்டும். வருஷத்தின் நடுவில் நீங்க பூமி மேல நிற்பீராமே. உபவாசத்தோடு ஏக்கத்தோடு ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சா கூட அந்த பிள்ளைகளை நீங்க இன்றைக்கு நினைக்கணும் ஐயா. இந்த நாட்கள்ல நீங்க நினைக்கணும் ஐயா. தெய்வத்தினுடைய பார்வை உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு மேல பட வேண்டும் என்று நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. இதற்கு ஒரு நோக்கம் உண்டு என்று நாங்க அறிந்திருக்கிறோம். அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா கர்ப்பங்களும் திறக்கப்படுவதாக. மனைவியை சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சி ஆக்குகிறவர் அப்பா, பூரித்து மகிழத்தக்கதாய், போதும் என்று சொல்லத்தக்கதாய் அப்பா, நிரம்பி வழியத்தக்கதாய், ஆமைக்கு குலுக்கி மடியில சரிந்து விழும்படி ஆண்டவர் நீர் ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் தருவீர். எங்க ஜெபங்கள் வீண் போவதில்லை அப்பா. கண்ணிருந்து காணாதவர் அல்ல, காதுகள் இருந்து கேட்காதவர் அல்ல. எங்க தெய்வம் செவி சாய்க்கிற தெய்வம். எங்க ஏக்கங்கள் எல்லாம் நீங்க உங்க சமூகத்துல வந்து எட்டும் என்று நாங்க நம்புகிறோம்ப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க. சாட்சியா எங்களை நிறுத்துங்க. பூமி எங்கிலும் எந்த ஜாதிகள் இடத்துல செய்யப்படாத காரியங்களை உன் வாழ்க்கையில செய்வன்னு சொன்னீங்க. இந்த ஆலயத்துல குழந்தைகளை நாங்க ஆயிரமா பிரதிஷ்டை பண்ண பூமியில் உள்ள அநேக மக்களுக்கு இந்த கூட்டங்களை நீங்க ஆசீர்வாதமாய் மாற்றி தரணும்ப்பா. எங்க ஜெபத்தை நீங்க கேட்கிறீங்கன்றதை விட ஒரு பெரிய மேன்மை பாராட்டுதல் எங்களுக்கு இல்லப்பா. அதுதான் எங்க ஐஸ்வர்யம் ஆண்டவரே. மனப்பூர்வமாய் நம்புகிறோம். எங்க ஜெபங்களை தள்ளாத தெய்வனிடத்துல சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, ஹalleluya. எல்லாருடைய கரங்களையும் தட்டி, இப்போ சேர்ந்து வாக்குத்தத்தத்தை பாடி, முடியாதென்ற போது முடியும் என்றாரே, மனம் தளர்ந்த போது கொள் என்றாரே. பாடுவோம். முடியாதென்ற போது முடியும் என்றாரே,
அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன். எல்லாருடைய கரங்களை மேல தட்டி சொல்லுவோம். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை காணும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை காணும். கோடி நன்றி. உங்க திரு சமூகத்திலே முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். 7 நாட்கள் உங்களுடைய கிருபையினால மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம். நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடு இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. God bless you. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய கணவன் மனைவியினுடைய பேரு, அப்புறம் அவங்களுடைய திருமண நாள் அதை எழுதி இங்கே காணிக்கை பெட்டியில் போடுங்க. ஆன்லைனில் வாட்ச் பண்ணுறவங்க அதே மாதிரி கணவன் மனைவியினுடைய பெயர், உங்களுடைய திருமண நாளை கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நம்பர், அந்த நம்பருக்கு மட்டும் அனுப்புங்க. என்னுடைய பர்சனல் நம்பருக்கோ வேறு சர்ச்சில் இருக்கிற நம்பருக்கோ அனுப்ப வேண்டாம். கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பருக்கு மட்டும் அனுப்புங்க. அது ஒரு ஜெப டீம் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு இருப்பார்.